என்னுடைய வணக்கம். என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய தமிழ் நண்பருக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ഞാൻ എന്നെ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி புரிஞ்சதுன்னு முதல்ல எப்படி புரிஞ்சதுன்னு நான் சொல்ல போகிறேன். എനിക്ക് ഒരു വൈറൽ ന്യൂസ് இருக்குது. அப்போது அது தோஷமாவில் இருந்து எனக்கு மூக்குத்தி கிடச்சாச்சு. ஆனால் அது தங்க நகை, அதனால தான் அது அந்த நியூஸ் வைரல் ஆகிடுச்சு. ஸோ எல்லா பேப்பர்ஸ் கூட வந்திருக்காங்க. மனிதன், இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. ஆனால் அது அந்த என்னோட டைட்டில் அடுத்தவங்க, அதாவது ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் மிஸ் பண்ணிடுச்சு. அதனை எடுத்து மிஸ்ட்ரி பண்ணியாச்சு. அதனால தான் எனக்கு அந்த ഞാൻ கேஸ் போட்டாச்சு, சைபர் செல்லில் கேஸ் போட்டாச்சு. ஆனால் அவங்க என்னுடைய ஃபோட்டோ அந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆனால் அவங்க ஃபோட்டோ அங்கே இருந்து மாற்ற முடியாது. ஆனால் முதல்ல அவங்க என்னுடைய டைட்டிலும் என்னுடைய பேர் சூரியதாராவும் வச்சுட்டு அவங்க ஃபோட்டோஸ் கிட்ட ப்ரமோஷன் பண்ணியாச்சு. ஓகே, அதனால் எனக்கு அந்த டைமில் நான் அந்த சைபருக்கு கேஸ் போட்டாச்சு. ஆனால் எதுவும் பெனிஃபிட் கிடைக்கல. ஜஸ்ட் என்னுடைய ஃபோட்டோ ரீப்ளேஸ் அங்கே பண்ணியாச்சு. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கூட நான் யார், என்ன, ஏது என்பது தமிழ் ஸ்பார்க், மனிதன், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் த நியூஸ் பேப்பர்ஸ் கவர். பட் that serial actress, ഞാൻ സീരിയൽ ഒന്നുമേ பண்ணலை. ஆனால் அந்த சீரியல் ஆக்ட்ரஸ் ഞാൻ ஃபிலிம் மட்டும்தான் பண்ணியிருக்கு. சீரியல் ஆக்ட்ரஸ் அதில் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி அவங்க ப்ரமோஷன் பண்ணியாச்சு. ஸோ இன்னொருத்தண்ட டைட்டில் அப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவங்க அந்த மாதிரி தான் லைஃப்லும் அவங்க ஆக்டிங் பண்ணுறது நான் நினைக்கிறேன். நான் கேரளாவில் இருந்தாங்க பேசுகிறேன். அவங்க இப்போ இன்னும் சீரியலில் நடிச்சுட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி பீப்புள் தான் ஃபிலிமோட வெளிமை கொடுமை பண்ணுறது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூட கொடுமை பண்ணுறது, ஆக்டர்ஸ்னு கொடுமை பண்ணுறது இந்த மாதிரி பீப்புள் தான். ஸோ எனவே என்னுடைய தமிழ் நண்பருக்காக தென்காசி, மதுரை, கோயம்புத்தூர் அண்ட் சிதம்பரம், அங்கேயுள்ள தேனி, அங்கேயுள்ள எல்லாம் என்னுடைய நண்பருக்கும் என்னுடைய நன்றி நான் சொல்கிறேன். அவங்க ரொம்ப வாட்டி என்னோட சொல்லியாச்சு, எப்படியாவது நீங்கள் சொல்லணும், நீங்கள் உங்களோட ஃபேவரேட் ஆக்டர்ஸை பற்றி சொல்லணும், டைரக்டர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு அவங்க ரொம்ப கொடுமை பண்ணியாச்சு. ஆனால் பரவாயில்ல, அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஃபேவரேட் ஆக்ட்ரஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி கூட நயன்தாரா, அவங்க தான் எனக்கு. அவங்க ஒரு தங்கச்சி மாதிரி. தென் ஹன்சிகா மம்மானி, ஷீ இஸ் ஸோ கியூட். ஸோ தென் அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் யாருன்னு கேட்டாச்சுன்னா ஒன்று விக்ரம், ஒன்று ரஜினிகாந்த் சார். அதுக்கப்புறம் தான் எல்லா ஆக்டர்ஸும் வருது. தென் ஜெயம் ரவி சார், சூர்யா சார், விஜய் சார் அப்படிங்கிற. தென்
என்னுடைய ஃபேவரட் டைரக்டர்ஸ் யார் யார் என்னதுன்னு கேட்டுருச்சுன்னா அவங்க ஷங்கர் சார், தென் இன்னொன்று மணிரத்னம் சார், த லெஜெண்ட்ஸ். ஸோ தே ஆர் லெஜெண்ட்ஸ், ரைட். இன்னும் லெஜெண்ட்ஸ் இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஆனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச 2 டைரக்டர்ஸ் இவங்க தான். தென் தமிழில் ஐஸ்வர்யா ராய் கூட ஆக்ட்ரஸில் எனக்கு பிடிக்கும். இவ்வளோ தான். இன்னும் இன்னும் அப்படின்னு கேட்கல. ஆனால் ரொம்ப என்னுடைய ஹாபீஸ், எனக்கு என்னென்ன ഞാൻ எந்த ஏதாவது நேசிக்கிறேன் என்ன எப்படின்னு அவங்க கேட்டாச்சு. ஆனால் நான் இப்போது ஆக்டர்ஸும் டைரக்டர்ஸையும் பற்றி மட்டும்தான் சொல்கிறது. ரஜினிகாந்தோட மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் அண்ட் வீடியோஸ், தென் மூவிஸ், எஸ்பெஷலி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அண்ட் மூவிஸ், சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஓல்டிலிருந்து பழையிலிருந்து நியூ வர, பழசிலிருந்து புதுசு வர எனக்கு பிடிக்கும். ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் பேர் வந்தது. ஸோ சிவகார்த்திகேயன் சார் எனக்கு பிடிக்கும். ஸோ விக்ரம் சார்